Hello everyone, welcome to our channel Hiba Max. இந்த வீடியோல நம்ம TNPC, Bank, B.Ed, RRB, SSC இந்த மாதிரி நிறைய aptitude எக்ஸாம்க்கான questions எல்லாம் பார்க்க போகிறோம். இதில் வந்து GMAT, CMAT இந்த மாதிரி CAT எக்ஸாம் இதில் ரிப்பீட்டடாக கேட்ட questions தான் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஒரு வீடியோலையுமே 5 questions சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். First question பாருங்க. If the sum of 5 consecutive numbers is 90, then what is the middle number அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா, கொஷினில் நமக்கு ஒரு சில வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னாலே நமக்கு நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்ஸ் லெசன் சரிங்களா. இப்போ நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 2. ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வைக்கும்போது டாபிக் வைஸ் நீங்கள் எடுத்து படிக்கும்போது கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். தென் வாட் இஸ் த மிடில் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 5 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துகிட்டு அதில் இருக்க மிடில் நம்பர். அப்போ முதல்ல நம்ம கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் என்னென்னு தெரியணும். கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னால் நெக்ஸ்ட் வர நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ 1 எடுத்திங்கன்னா 2, 3, 4, 5 இதுதான் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் 5 இல்லையா. இது எப்படி நம்ம ஜென்ரல் டேர்மில் எழுதுவோம்னா a+1, a+2, a+3, a+4 5 டேர்ம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1, 2, 3, 4, 5 இல்லையா. இதே 3 டேர்ம்ஸ்க்கு கேட்டிருந்தாங்கன்னா a+1, a+2 மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். கிளியரா? ஜென்ரல் டேர்ம் இதுதான் a+1, a+2, a+3, a+4. ஸோ கொஷினை பொறுத்த வரைக்கும் இஃப் த சம் ஆஃப் 5, ஸோ இந்த 5 நம்பரோட சம், அப்போ a+a+1 +a+2 +a+3 +a+4 is equal to 19 கொடுத்துட்டாங்க. இப்போ இதை சால்வ் பண்ணாலே ஏ வேல்யூ கண்டுபிடிச்சலாம். ஏன்னா ஒரே ஒரு அன்னோன் தான் நமக்கு இருக்கு. 1, 2, 3, 4, 5 டைம்ஸ் ஆஃப் ஏ இருக்கு. ப்ளஸ் 1 + 2, 3, 6 + 4, 10 is equal to 90. 5a is equal to 90 minus 10. 5a is equal to 80. அப்போ a is equal to 80 by 5. 5 டேபிள் 80, 1, 6. 16 வந்து நமக்கு a ஓட வேல்யூ. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 16, 17, 18, 19, 20. இல்லை மிடில் டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பர் போயிடுச்சுன்னா நடுவில் இருக்கிறது 18. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா சம்? ஸோ இதே மாதிரி நமக்கு 3 நம்பர்ஸ் கொடுத்துட்டு இல்லை 4 நம்பர்ஸ் கொடுத்தாலும் சேம் ப்ரொசீஜர். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்த்துடுங்க. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பை ஹவு மச் இஸ் 3/4 of 568 less than 7/8 of 1008 அப்படி கொடுத்துருக்காங்க. லெஸ் தேன் அப்படின்னு கொடுத்தாலே சப்ராக்ஷன் ஞாபகம் வந்துடணும் இல்லையா. அண்ட் இப்போ எந்த நம்பர் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது அது மாற்றிட்டோன்னா நமக்கு வந்து சம் வந்து தப்பாயிடும் இல்லையா. லெஸ் தேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லெஸ் தேனுக்கு அப்புறம் என்ன நம்பர் வருது? 7/8 × 1008 அதுதான் ஃபர்ஸ்ட்ல எழுதணும். அதுக்கப்புறம் மைனஸ் 3/4 of 568. 8 டேபிளால் இதை கேன்சல் பண்ணிடலாம். 8 1s are 8, 20 வரும். அப்போது 8 2s are 16, பேலன்ஸ் 4, 48, 8 6 are 48, 126. இப்போ 4 டேபிள் 4 1s are 4, பேலன்ஸ் 1, 4 4s are 16, 4 2s are 8. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் போதுமா? 7 6 are 42, பேலன்ஸ் 4, 18, பேலன்ஸ் 1, 8, மைனஸ் 6, 12, 4, 426. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். 8 8 2 4 26. இது 12 ஆகிடும். இது 7 6 5 4. ஆன்சர் நமக்கு 456. டி ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. நம்பர் ஆடட் டு 2/5 of itself அப்படின்றாங்க. அப்போ ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அந்த நம்பர் கூட நான் 2/5 of itself அதே நம்பரை நான் ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணும்போது த வேல்யூ ஸோ அப்டைன்டஸ் இதோட வேல்யூ வந்து 455 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த நம்பர்? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். கொஸ்டினை படித்து நீங்கள் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் பாதி சம் முடித்த மாதிரி தான். இப்போ எக்ஸோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 5 இங்கே வந்து எல்சிஎம் எடுக்கலாம். இன்டூ 5. அப்போ 5x + 2 × x டிவைடட் பை 5 is equal to 455. இப்போ 5 + 2 7x by 5 is equal to 455. Next line x is equal to 455 into 5 by 7. 7 table 7 6 are 42, balance 3 35, 7 5 are 35. அப்போ இதை கேன்சல் பண்ணிட்டோன்னா நமக்கு பேலன்ஸ் 65 into 5
5 5s are 25, balance 2, 6 5s are 30, 32. 32 ஆப்ஷன் இருக்கா, 325 இருக்கா ஆப்ஷன் ஏ. கிளியராக இருக்கா? நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் நீங்கள் ஃபார்ம் பண்ணும். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒருவேளை நான் கால்குலேஷன் பார்த்து ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 4th question. If a number is multiplied by 2/3 of itself, சேம் ஒரு நம்பர் எக்ஸு, அந்த நம்பரோட 2/3 of itself நான் வந்து மல்டிபிள் பண்ணுறேன். The value so obtained is 864. What is the number? ஸோ சேம் இல்லையா, அதே நாங்கள் ஆட் பண்ணி இங்கே என்ன பண்ணுறோன்னா மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க, நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்புறம் 2/3 ஆஃப் இட் செல்ஃப், அப்போ 2/3 ஆஃப் இட் செல்ஃப். இதை மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு 864 வேல்யூ கிடைக்குதோ சொல்கிறாங்க. இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் 2/3 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 864. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 864. ரெசிப்ரோக்கல் பண்ணுங்கள், 3/2 ஆன்சர் இருக்கும். 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம், 2 4s are 8, 2 3s are 6, 2 2s are 4. Therefore x square is equal to 6 9 1296. இப்போ 1296க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். 1296, ஸோ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். 3 3s are 9, 9க்கு அப்புறம் 10 11 12, 3 9 6, கோஷன்ட் இன்டூ 2 பண்ணும் 6. அகைன் லாஸ்ட் நம்பர் 6 இருக்கனால 6 எடுத்துக்கலாம். 6 6 are 36, 6 6 are 36 plus 3 39. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைரெக்டாக ஆன்சரே எழுதிடலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36. கிளியரா? உங்களுக்கு வந்து ஸ்கொயர்ஸ் நம்பர் ஸ்கொயர் ரூட் இதை வந்து தெரிஞ்சிருக்கணும். நான் இன்னொரு வீடியோவில் வந்து அதை கண்டுபிடிக்கிறது எப்படி ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அதெல்லாமே பார்க்கலாம். ஸோ டைரெக்டாக நீங்கள் இப்படியும் செய்யலாம், இல்லைனா 50 நம்பர் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்கொயர்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் சைட் பை சைட். நெக்ஸ்ட் 5th question. Next 5th question. If 2 tables and 3 chairs together cost 1200. இப்போ 2 வேரியபிள் இருக்குது, 2 டேபிள் இருக்குது. இப்போ டேபிள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், சேர்ஸை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 2 டேபிளும் 3 சேரும் ஆட் பண்ணும்போது காஸ்ட் எவ்வளோ வருது நமக்கு, 1200 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 3 tables and 5 chairs. அப்போ 3 tables and 5 chairs all together 1900 சொல்லிட்டாங்க. Then find the cost of each table and chair separately. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். டைரெக்டாக எலிமினேஷன் மெத்தடும் பண்ணலாம், சப்ஸ்டியூஷன் மெத்தடும் பண்ணலாம், நம்ம எது வேணால் சால்வ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் வச்சு பார்க்குறீங்கன்னா அல்ஜிப்ரா லெசனில் வரக்கூடிய கொஷின்ஸ். இப்போ இதை சால்வ் பண்ணணுன்னா எனக்கு வந்து கோஷன்ஸ் ஈக்குவலாக வரணும், எக்ஸுக்கு முன்னாடி வர கோஷன்ஸ் ஈக்குவலாக வரணும். அப்போ இந்த 3 இங்கே மல்டிபிள் பண்ண போகிறோம், இந்த 2 இங்கே மல்டிபிள் பண்ண போகிறோம். இப்போ 3 இன்டூ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம், இது நம்பர் 2ன்னு கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ 3 2s are 6x, 3 3s are 9y is equal 3600. Next 2 into second equation, 2 3s are 6, 2 5s are 10y, 2 into 19 38 20. இதுக்கப்புறம் ஒரே மாதிரி நம்பர்ஸ் வந்தோடனே நம்ம சைன்ஸ் மாற்றணும், கேன்சல் பண்ணிடலாம். 9 minus 10 minus y minus 1 வரும், மைனஸ் ஒய்னு எழுதிக்கலாம். that is equal to இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் minus 200. மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம், y is equal to 200. இப்போ ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சுன்னா ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 2x plus 3 into y வர இடத்துல 200, that is equal to 1200. so 2x plus 600 is equal to 1200. 2x is equal to 1200 minus 600. 2x is equal to 600, x is equal to 600 divided by 2 which is equal to 300. So chair oda value தனியா, table oda value தனியா கண்டுபிடிச்சிட்டோம். table வந்து x, table வந்து 300, chair வந்து 200. ஸோ இந்த வீடியோவில் 5 சம் சால்வ் பண்ணியிருக்கோம். எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இல்லையான்னு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதையுமே மென்ஷன் பண்ணுங்கள். Thank you so much for watching.